அனைவருக்கும் வணக்கம். இப்போ ஒரு 25 கேள்விகளை பார்க்கலாம். முதல் கேள்வி, புத்தரின் வரலாற்றை கூறும் நூல். ஆசிய ஜோதி. புத்தரின் வரலாற்றை கூறும் நூல் ஆசிய ஜோதி. ரெண்டாவது கேள்வி, சாகித்ய அகாதமி விருது பெற்ற நூல் எது? ஆகாயத்துக்கு அடுத்த வீடு. சாகித்ய அகாதமி விருது பெற்ற நூல் எது? ஆகாயத்துக்கு அடுத்த வீடு. இந்த 4 நூல்களுமே பார்த்திங்கன்னா மேத்தா அவர்கள் எழுதினது தான். கண்ணீர் பூக்கள், ஊர்வலம், மகுட நிலா, இன்னும் சோழ நிலான்னு இருக்குது. இது எல்லாமே அவர் எழுதின நூல்கள் தான். இதில் சாகித்ய அகாடமி விருது எது வாங்கியிருக்கு அப்படின்னா ஆகாயத்துக்கு அடுத்த வீடு. மூன்றாவது கேள்வி, கவலைகள் டேஸ் அல்ல. இதை பார்த்தோம்னா இதை நம்ம படிக்கல அப்படின்னா கைக்குழந்தைகள்னு நம்ம யோசிக்க மாட்டோம். சுவைகள் வராது, கைக்குழந்தைகள் வராது. சுமைகளா இல்லை துன்பங்களான்னு தான் யோசிப்போம். ஆனால் அவருடைய கவிதை வரிகளில் கைக்குழந்தைகள் அப்படின்னு தான் கொடுத்துருக்காரு. அந்த வரிகள் என்னென்னா, கவலைகளை தூக்கி கொண்டு திரியாதே, அவை கைக்குழந்தைகள் அல்ல அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுலேருந்து தான் இந்த கேள்வி வந்திருக்கு. கவலைகள் டேஸ் அல்ல, கை குழந்தைகள் அல்ல. கவலைகள் டேஸ் அல்ல, கை குழந்தைகள் அல்ல. நாலாவது கேள்வி, உலகத்தை குழந்தைகளின் கண் கொண்டு பாருங்கள், உலகம் அழகானது என்று கூறியவர் கைலாஸ் சத்யார்த்தி. உலகத்தை குழந்தைகளின் கண் கொண்டு பாருங்கள், உலகம் அழகானது என்று கூறியவர் கைலாஸ் சத்யார்த்தி. அஞ்சாவது கேள்வி, இடுகுறி பெயரை தேர்ந்தெடுக்க. மண். இடுகுறி பெயரை தேர்ந்தெடுக்க. மண். இதில் இப்போ அந்த இடுகுறி பெயர் காரண பெயர்னா என்னன்னு தெரிஞ்சுக்குங்க. அதாவது நம்ம எல்லா பொருள்களுக்கும் பெயர் வச்சுருக்கோன்னு தெரியும். அது பெயர் சொல். நம்ம வழங்குற அடிப்படையில் காரண பெயர் இடுகுறி பெயர் அப்படின்னு பிரிக்கிறோம். காரண பெயர்னா என்னென்னா ஒரு காரணத்தினால வச்சது. கண்ணன் கரையேன்னு இருக்கிறான், கருவாப்பைய அப்படிம்பாங்க. அவன் கருப்பாக இருக்கிறனால கருவாயன்னு வச்சுருக்குறாங்க. அது மாதிரி ஒரு காரணத்தோடு வைக்கிற பெயர் காரண பெயர். காரணமே இல்லாமல் வைக்கிற பெயர் இடுகுறி பெயர். இப்போ இந்த மீதி 3 பார்த்தீங்க அப்படின்னா, பறவை, பறக்கிறதுனால பறவை, 3 கால்களை உடையதுனால முக்காலி, மரத்தை கொத்துறதுனால மரங்கொத்தி அப்படின்னு காரணத்தோட பேர் வச்சுருக்காங்க. மண் மட்டும் காரணம் இல்லாமல் அதுக்கு மண்ணுன்னு பேர் வச்சுருக்காங்க. அதனால் இது இடுகுறி பெயர். ஒரு வழங்கக்கூடிய அடிப்படையில் பெயரை இடுகுறி காரண பெயர் இடுகுறி பெயர்னு பிரிச்சுருக்குறோம் இல்லையா? அதில் இன்னும் 2 காரண பொது பெயர், காரண சிறப்பு பெயர்னு சொல்லுவாங்க. அது என்ன காரண பொது பெயர் அப்படின்னா இந்த ஆப்ஷன்லேயே இருக்குது பாருங்கள். பறவை அப்படிங்கிறது பறக்கிற எல்லா பறவையும் சொல்கிறது, அது காரண பொது பெயர். அதில் இன்னும் பர்டிகுலராக ஒரு பறவைக்கு மரங்கொத்தின்னு பேர் வச்சுருக்கோம் இல்லையா? மரத்தை கொத்துது அப்படின்னு அது ஒரு காரணம் கண்டுபிடிச்சி அதுக்கு மரங்கொத்தின்னு வச்சுருக்கிறோம். அப்போ இது காரண சிறப்பு பெயர். அதே மாதிரி தான் இடுகுறி பெயருக்கும் காரணம் இல்லாமல் வச்சிருக்கிற பொது பெயர் இடுகுறி பொது பெயர். அதே மாதிரி தான் அதில் காரணமே இல்லாமல் வச்சிருக்கிற சிறப்பு பெயர் இடுகுறி சிறப்பு பெயர். அடுத்த 6வது கேள்வி, கவி ஞாயிறு என்னும் அடைமொழி பெற்றவர் தாராபாரதி. கவி ஞாயிறு என்னும் அடைமொழி பெற்றவர் தாராபாரதி. 7வது கேள்வி, தேசம் உடுத்திய நூலாடை என கவிஞர் குறிப்பிடும் நூல் திருக்குறள். தேசம் உடுத்திய நூலாடை என கவிஞர் குறிப்பிடும் நூல் திருக்குறள். 8வது கேள்வி, இன எழுத்து இல்லாத ஒரே தமிழ் எழுத்து எது? அக். இன எழுத்து இல்லாத ஒரே தமிழ் எழுத்து எது? அக். 9வது கேள்வி, பாஞ்சாலங்குறிச்சியில் டேஸ் நாயை விரட்டிடும்? முயல். பாஞ்சாலங்குறிச்சியில் டேஸ் நாயை விரட்டிடும்? முயல். 10, எங்கு இருந்தபோது தமிழ் மொழியை கற்கத் தொடங்கியதாக காந்தியடிகள் கூறியுள்ளார்? தென்னாப்பிரிக்கா.
தென்னாப்பிரிக்காவில் இருந்தபோது அவர் தமிழ் படிக்க ஆரம்பித்தாராம். எங்கு இருந்தபோது தமிழ் மொழியை கற்க தொடங்கியதாக காந்தியடிகள் கூறியுள்ளார்? தென்னாப்பிரிக்கா. 11வது கேள்வி, வேலு நாச்சியார் சிவகங்கையை மீட்ட ஆண்டு? 1780. வேலு நாச்சியார் சிவகங்கையை மீட்ட ஆண்டு 1780. 12. சொல்வகையை அறிந்து பொருந்தா சொல்லை தேர்ந்தெடு. சொல்வகையை அறிந்து பொருந்தா சொல்லை தேர்ந்தெடு. இங்கே 4 சொற்கள் கொடுத்துருக்காங்க. மதுரை, கால், சித்திரை, ஓடினான் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த 3 பெயர்களும் பார்த்தீங்க அப்படின்னா பெயர் சொல். ஓடினான் அப்படிங்கிறது வினைச்சொல். சொற்களை 4ஆக பிரிப்பாங்க. பெயர் சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல். சொற்களை 4 வகையாக பிரிக்கிறாங்க. பெயர் சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல். அந்த பெயர் சொல்ல மறுபடி 6 வகையாக பிரிப்பாங்க. அந்த 6 வகையில் இந்த 3 வந்துருச்சு. அதனால் இது எல்லாமே பெயர் சொல்லோட வகைகள். ஓடினான் அப்படிங்கிறது மட்டும் வினைச்சொல். அப்போ இதில் பொருந்தாத சொல் எதுன்னா ஓடினான். சொல்வகையை அறிந்து பொருந்தா சொல்லை தேர்ந்தெடு. ஓடினான். 13வது கேள்வி, பிரசிடென்ட் என்பதன் பொருள் குடியரசுத் தலைவர். பிரசிடென்ட் என்பதன் பொருள் குடியரசுத் தலைவர். பிரதமராக இருக்குமோன்னு ஒரு கன்ஃபியூஷன் வரும். அதுக்காக தான் இதை எடுத்தேன். பிரதமர் பிரைம் மினிஸ்டர், முதலமைச்சர், சீஃப் மினிஸ்டர், சட்டமன்ற உறுப்பினர், எம்எல்ஏ, மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி. இப்போ இந்த கேள்வி, பிரசிடென்ட் என்பதன் பொருள் குடியரசுத் தலைவர். 14வது கேள்வி, தமக்கென முயலா நோன்றால் பிறர்க்கென முயலுனர் உண்மையானே வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் புறநானூறு. தமக்கென முயலா நோன்றால் பிறர்க்கென முயலுனர் உண்மையானே வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் புறநானூறு. 15. அன்னை தெரசாவிற்கு அடுத்து அமைதிக்கான நோபல் பரிசு பெற்ற இந்தியர். கைலாஸ் சத்யார்த்தி. அப்போ அமைதிக்கான நோபல் பரிசு கைலாஸ் சத்யார்த்திக்கு முன்னாடியே அன்னை தெரசா வாங்கியிருக்காங்க. அதையும் இதில் ஞாபகம் வச்சுக்கணும். கைலாஸ் சத்யார்த்தி ஒரு இந்தியர், அதையும் இதில் தெரிஞ்சுக்கணும். கேள்வி, அன்னை தெரசாவிற்கு அடுத்து அமைதிக்கான நோபல் பரிசு பெற்ற இந்தியர் கைலாஸ் சத்யார்த்தி. 16. தமிழ்தாய் வாழ்த்து பாடலை எழுதியவர். மனோன்மணியம் பே. சுந்தரனார். தமிழ்தாய் வாழ்த்து பாடலை எழுதியவர் மனோன்மணியம் பே. சுந்தரனார். 17. பெயர் சொல் டேஸ் வகைப்படும். 6. பெயர் சொல் டேஸ் வகைப்படும். 6. இப்போ தான் நம்ம சொல் 4 வகைன்னு சொன்னோம் இல்லைங்களா. முதல்ல எழுத்துக்கு அடுத்து சொல்னா என்னென்னா, ஒரு எழுத்து தனித்தோ அல்லது 2-3 எழுத்துக்கள் தொடர்ந்து நின்று பொருள் தந்தால் அது சொல் அப்படின்னு பொருள். அந்த சொல் 4 வகை. பெயர் சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல். அந்த பெயர் சொல் மறுபடியும் 6 வகை. அதில் என்னென்ன வகைங்கிறத அப்படியே ஒரு தடவை சொல்லிடுறேன். பொருட்பெயர், இடப்பெயர், காலப்பெயர், சினைப்பெயர், பண்பு பெயர், தொழில் பெயர். பொருட்பெயர்னா பொருள்களுக்கு வைக்கிற பெயர். இடப்பெயர்னா இடத்துக்கு வச்ச பேர். இப்போ பொருட்பெயருக்கு எடுத்துக்காட்டு என்ன சொல்லலாம்னா, நாற்காலி, மேசை, புத்தகம் அப்படின்னு பொருள்களுக்கு வச்ச பேர். இடப்பெயர் அப்படிங்கிறது இடத்துக்கு வச்ச பேர், ஊருங்களோட பேர். நாமக்கல், தமிழ்நாடு, இந்தியா, மருத்துவமனை, பூங்கா அப்படின்னு இடத்துக்கு வச்ச பேர். காலப்பெயர் அப்படிங்கிறது சித்திரை, வைகாசி, காலையில், சாயந்தரத்தில், அது மாதிரி காலப்பெயர். சினைப்பெயர் அப்படிங்கிறது கை, கால், இலை, பூ அப்படின்னு அதனுடைய உறுப்புகளுக்கு வைக்கிற பேர் தான் சினைப்பெயர். பண்பு பெயர் அப்படின்னா சதுரம், வட்டம், அது மாதிரி அதனுடைய பண்புகள் எப்படி எந்த வடிவத்தில் இருக்குது, எப்படி இருக்குங்கிறத சொல்கிறது பண்பு பெயர்கள். தொழில் பெயர் அப்படிங்கிறது ஒரு செய்கிற தொழிலை சொல்கிறது. படித்தல், எழுதுதல், ஓடுதல், விளையாடுதல், அது மாதிரி தொழில் பெயரை சொல்கிறது. ஆக மொத்தத்தில் பெயர் சொல் 6 வகைப்படும். 18. நல்ல ஒழுக்கங்களின் தொகுப்பு என்று பொருள்படும் நூல் ஆசார கோவை.
நல்ல ஒழுக்கங்களின் தொகுப்பு என்று பொருள்படும் நூல் ஆசார கோவை. 19வது கேள்வி, கிபி 2025 திருவள்ளுவர் ஆண்டு. ஏன் 2025 எடுத்தேன்னா புக்கில் 25 கொடுத்துருந்தாங்க, ஒருவேளை அதையே கேட்டால் அப்படியே பயன்படுமேன்னு எடுத்தேன். நீங்கள் திருவள்ளுவர் ஆண்டு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா திருவள்ளுவர் கிமு 31 பிறந்தவர். அதனால் இப்போ திருவள்ளுவர் ஆண்டு கண்டுபிடிக்கணும்னா எந்த வருஷம் அவங்க கொடுக்குறாங்களோ அதோட 31 வச்சு கூட்டணும் அப்படின்னா 2025ஓட 31 வச்சு கூட்டினீங்கன்னா 2056 வரும். அதுதான் அதோட ஆன்சர். கிபி 2025 திருவள்ளுவர் ஆண்டு 2056. 20வது கேள்வி, விழா காலங்களில் வீட்டின் வாயிலில் மாவிலையால் டேஸ் கட்டுவர். தோரணம். விழா காலங்களில் வீட்டின் வாயிலில் மாவிலையால் டேஸ் கட்டுவர். தோரணம். 21, அறுவடை திருநாள் உத்தராயன் என்னும் பெயரில் கொண்டாடப்படும் மாநிலம் குஜராத். அறுவடை திருநாள் உத்தராயன் என்னும் பெயரில் கொண்டாடப்படும் மாநிலம் குஜராத். ஏற்கனவே பஞ்சாபில் லோரின்னு கொண்டாடுறாங்கன்னு பார்த்துருக்குறோம். குஜராத்தில் உத்தராயன் அப்படின்னு கொண்டாடுறாங்க. மீதி ஆப்ஷனில் மீதி இருக்க 3லையும் மகர சங்கராந்தின்னு கொண்டாடுவாங்க. இதெல்லாம் அந்த தெரிந்து தெளிவோம் பாக்ஸில் இருக்கும். அந்த தெரிந்து தெளிவோம் வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாம் தெரியும். உத்தரப்பிரதேசம், கர்நாடகம், மராட்டியம்லாம் மகர சங்கராந்தின்னு கொண்டாடுறாங்க. 22வது கேள்வி, பாடல் வரிகளுக்கு ஏற்ப பொறுத்துக. ஒரு பாட்டில் இருந்து இந்த பொறுத்துக கேட்டிருக்காங்க. நேராக அதோட பதிலை படிச்சிடுறேன். விடிவெள்ளி விளக்கு, மணல் பஞ்சுமெத்தை, புயல் ஊஞ்சல், பனிமூட்டம் போர்வை. இது எல்லாமே அப்படியே ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி தான் இருக்குது. இது எல்லாம் சரியாக பொருந்துறது ஏ ஆப்ஷனில் சரியாக இருக்குது. விடிவெள்ளி, வெள்ளிக்கோளை வெளிச்சமாக இருக்கும்னு நமக்கு தெரியும் இல்லைங்களா, அப்போ அது விளக்கு. விடிவெள்ளி விளக்கு. ஒரு கடற்கரை மணலில் படுத்துருக்கிற மாதிரி நினச்சிக்கிட்டிங்கன்னா இது 4ஐயும் கரெக்டாக பொருத்திடலாம். விடிவெள்ளி விளக்கு, மணல் பஞ்சுமெத்தை. அந்த கடற்கரை மணலில் படுத்திருப்பாங்க இல்லையா, நீங்கள் படுத்திருக்கும் போது அந்த விடிவெள்ளி விளக்கு மாதிரி வெளிச்சம் வருது, நிலா வெளிச்சம், ஞாபகம் வச்சுக்கோங்க. விடிவெள்ளி விளக்கு, மணல் பஞ்சுமெத்தை, புயல்னா ஆட்டம் காமிக்கும், ஊஞ்சல் முன்ன பின்ன ஆடுது ஊஞ்சல், பனிமூட்டம் அப்படியே பனி போத்திக்கிச்சு அப்படின்னு சொல்லுவோம், அப்போ போர்வை. பனிமூட்டம் போர்வை. அப்போ ஆன்சர் விடிவெள்ளி விளக்கு, மணல் பஞ்சுமெத்தை, புயல் ஊஞ்சல், பனிமூட்டம் போர்வை. இதுக்கான கரெக்டான இது ஆப்ஷன் ஏ. 23வது கேள்வி, பண்டமாற்று வணிகத்தில் நெல்லை கொடுத்து டேஸ் பெற்றனர். உப்பு. பண்டமாற்று வணிகத்தில் நெல்லை கொடுத்து டேஸ் பெற்றனர். உப்பு. அவ் என்னும் எழுத்துக்கு டேஸ் என்பது இணை எழுத்தாகும். 24வது கேள்வி, அவ் என்னும் எழுத்துக்கு டேஸ் என்பது இணை எழுத்தாகும். ஊ. அந்த அவ் ஊன்னு முடியும், அதுதான் இணை எழுத்து. 25வது கேள்வி, காளிதாசனின் தேனிசை பாடல்கள் எதிரொலிக்கும் இடம் காவிரிக்கரை. காளிதாசனின் தேனிசை பாடல்கள் எதிரொலிக்கும் இடம் காவிரிக்கரை. இந்த 150 கேள்விகள் பார்த்தீங்கன்னா 6வதுலேருந்து மட்டும்தான் நான் எடுத்திருக்கிறேன். இதை ஏன் பேப்பர் 1 பேப்பர் 2ன்னு நான் போடலை அப்படின்னா, இது பேப்பர் 1 படிக்கிறவங்களுக்கும் 6வதுலேருந்து கேட்க வாய்ப்பு இருக்குது, பேப்பர் 2 படிக்கிறவங்களுக்கும் 6வதுலேருந்து கேட்பாங்க. அதனால தான் அதை மென்ஷன் பண்ணாமல் அதை அப்படியே கொடுத்தேன். அந்த 3வதுலேருந்து எடுத்ததுக்கு மட்டும் பேப்பர் 1ன்னு கொடுத்தேன், ஏன்னா அவங்களுக்கு மட்டும்தான் அந்த கேள்வி கேட்பாங்க. இனி எந்த கிளாஸ்லேருந்து எடுக்கிறேங்கிறத போட்டுடுறேன், தேவைப்படுறவங்க படிச்சுக்குங்க. நன்றி.